ராணிப்பேட்டை காரை கூட்ரோட்டில் உள்ள மைதானத்தில் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை காரை கூட்ரோட்டில் உள்ள மைதானத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலம் 258 ஊராட்சியின் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு கலைஞரின் விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல், ஊரக வளர்ச்சி பொதுப்பணித்துறை மூலம் 19.15 கோடி மதிப்பீட்டில் புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுதல், 9.21 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்ட புதிய கட்டிடங்கள் திறந்து வைத்தல், 7200 பேருக்கு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேசிய அளவில் தங்கப்பதக்கம் வென்ற ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஷ் மற்றும் யாசினி ஆகிய 2 வீரர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி துணை முதலமைச்சர் கௌரவித்தார். பின்னர் விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விரைவில் 100 வீரர் வீராங்கனைகளுக்கு அரசு வேலை முதல்வர் கையால் வழங்கப்படும் என உறுதியளித்து பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக மக்கள் நல்லுறவு மைய கூட்டரங்கில் இன்று மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் மற்றும் திருப்பெரும்பத்தூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு தலைமையில் நடைபெற்றது. இக்குழுவானது ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட துறைகளில் பணிகளில் அனைத்தும் விதிமுறைகளுக்குட்பட்டு நடைபெறுகின்றதா என்பதை ஆய்வு செய்யும் நோக்கில் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆண்டிப்பட்டி அருகே கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே தேக்கம்பட்டி பகுதியில் உள்ள கல்குவாரிகளில் இருந்து வெடி வைக்கும்போது கற்கள் பறந்து விழுந்து குவாரிகள் லாரிகளில் கல்தூசியும் பறந்தும் விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக கூறி கல்குவாரிகளுக்கு செல்லும் பாதையில் கற்களை போட்டு மறித்து பெண்கள் உள்ளிட்ட விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அங்கு சமாதானப்படுத்த வந்த போலீசார் மற்றும் குவாரி பணியாளர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் போராட்டக்காரர்கள் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் போராட்டக்காரர்கள் இது குறித்து பலமுறை குவாரி உரிமையாளர்கள், கனிம வளத்துறையினர், காவல்துறையினர் ஆகியோரிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் இல்லை என்றும் உடனடியாக இது குறித்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து பேசியுள்ளனர். சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பல்வேறு ஊர்களுக்கு 17 அரசு பேருந்துகள் மற்றும் புதிய வழித்தடங்கள் துவக்க விழா நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஏற்காட்டிற்கு கூடுதலாக அரசு பேருந்துகள் வேண்டும் என்று கிராம மக்கள் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரனிடம் மனு கொடுத்திருந்தனர். இதனையடுத்து ஏற்காட்டிற்கு 2 பேருந்துகளும் மற்ற ஊர்களுக்கு என மொத்தம் 17 அரசு பேருந்துகள் இன்று காலை சேலம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த விழா சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி தலைமையில் நடைபெற்றதில் மேலும் விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி மற்றும் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன், துணை மேயர் சாரதா தேவி மற்றும் அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மூன்று நாட்களுக்கு பின்னர் புதுச்சேரி கடலூர் இடையே வாகன போக்குவரத்து தொடங்கியுள்ளது. வாகன ஓட்டிகளை சற்று நிம்மதியடைய செய்துள்ளது. பெஞ்சல் புயலால் பெய்த கனமழையால் புதுச்சேரி கடலூர் இடையேயான இடையார் பாலம் கடும் சேதமடைந்து போக்குவரத்து முடங்கியது. போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் 2 பகுதிகளிலிருந்து செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சேதமடைந்த பாலத்தை சரி செய்யும் பணிகள் தொடங்கின. துரிதமாக பணிகள் முடிக்கப்பட்டு விட்ட நிலையில் இன்று மீண்டும் இடையார் பாலம் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது. இதனையடுத்து இன்று முதல் அனைத்து வாகனங்களும் பாலத்தின் வழியாக இருபுறமும் சென்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை அருகே கோயிலில் திருடிய குத்துவிளக்கை விற்பனைக்கு கொண்டு சென்ற போது வசமாக மாட்டிய இருவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர்.
அருமனை அருகே புத்தன் சந்தை பகுதியில் அமைந்துள்ள அம்மன் கோவிலில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் அம்மனை தரிசனம் செய்த கையோடு அங்கிருந்த குத்து விளக்கு மற்றும் சிசிடிவி கேமராக்களை திருடி சென்றுள்ளார். இதை அறிந்த மக்கள் அதிர்ச்சி அடைந்த நிலையில் கோவிலில் திருடிய பொருட்களை செம்மக்காலை பகுதியில் விற்பனைக்கு கொண்டு சென்றபோது திருட்டில் ஈடுபட்ட இருவரை மடக்கி பிடித்து பொதுமக்கள் போலீசிடம் ஒப்படைத்தனர். கோவிலுக்குள் புகுந்து பொருட்களை திருடிய மருதன்கோடு பகுதியைச் சேர்ந்த மனோஜ் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்த நடராஜன் ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் கோயிலில் பொருட்களை திருடும் சிசிடிவி காட்சிகள் வைரலாகி வருகிறது. தானம் அளிப்பதில் தமிழ்நாடு முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் உள்ள நறுவி மருத்துவமனை சார்பில் ஹெல்தி இந்தியா ஹாப்பி இந்தியா நிகழ்ச்சியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். பின்னர் விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தமிழக சுகாதாரத்துறை அனைத்து துறைகளை காட்டிலும் சிறப்பாக செயல்படுகிறது என நிதி ஆயோக் பாராட்டியுள்ளது என்று பெருமையாக பேசினார். மேலும் இந்தியாவிலேயே சுகாதாரத்துறையில் தமிழகம்தான் முதன்மை இடம் வகிக்கிறது என்றும், உடல் உறுப்புகளை தானம் செய்வோரின் எண்ணிக்கை மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழகத்தில் 42% அதிகரித்துள்ளது எனவும் பேசினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.